ஹலோ ஆல். வெல்கம் டு அவர் சேனல் கெம் ரிச்சுவல்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்து 9th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்இ சிலபஸில் இருக்கக்கூடிய தேர்ட் யூனிட்ல வாட் இஸ் அன் ஆட்டம் அப்படின்ற டாபிக் பற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பில்டிங்கோட வால்ஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஒரு ரூமோட வால் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு பில்டிங்கோட வால் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதாவது செவரு வால் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது எல்லாத்துலேயும் வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து சின்ன சின்ன பில்டிங், அதாவது சின்ன சின்ன பிளாக்ஸ் தான் வந்து அந்த ஹியூஜ் பில்டிங்கோட சின்ன சின்ன பிளாக்ஸ் அதுதான் வந்து அந்த ஹியூஜ் பில்டிங் பிளாக்ஸா இருக்கு. அதே மாதிரி தான் ஒரு ஆண்ட் ஹில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஆண்ட் ஹில்லோட பில்டிங் பிளாக்கா என்ன இருக்கு அப்படின்னா வந்து ஸ்மால் கிரைன் ஆஃப் சாண்ட், அதாவது ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சாண்ட் தான் வந்து அந்த ஆண்ட் ஹில்லோட பில்டிங் பிளாக்கா இருக்கு. அதே மாதிரி தான் ஒரு மேட்டர் இருக்குது அப்படின்னா, ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூனிவர்ஸ்ல இருக்க எல்லா மேட்டர்ஸ்க்கும் வந்து பில்டிங் பிளாக்ஸா என்ன இருக்கு அப்படின்னா ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹவ் பிக் ஆர் ஆட்டம்ஸ்? ஆட்டம்ஸ் வந்து எவ்வளவு பெருசு அப்படின்னா, ஆட்டம்ஸ் வந்து எப்பவுமே ரொம்ப ரொம்ப சிறுசு. தே ஆர் ஸ்மாலர் தென். நம்ம ஆட்டம் கூட வந்து எதை வச்சு கம்பேர் பண்ணாலும் ஆட்டம்ஸோட சைஸ் வந்து எப்பவுமே எப்படி இருந்திருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக தான் இருந்திருக்கு. ஆட்டம்ஸ் ஆர் வெரி ஸ்மால். தே ஆர் ஸ்மாலர் than anything that we can imagine or compare with. More than millions of atoms we stacked would make a layer barely as a thick as this sheet of paper. ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த லேயர் இருக்கு இல்லையா, அந்த லேயர் வந்து எவ்வளோ பெரிய லேயர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் ஒரு ஷீட் ஆஃப் பேப்பரோட திக்னஸ் தான் வந்து ஆட்டம்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அட்டாமிக் ரேடியஸ் இஸ் மெஷர்டு இன் நானோமீட்டர். அதாவது ஆட்டமோட ரேடியஸ் வந்து எதில் மெஷர் பண்ணலாம் அப்படின்னா வந்து நானோமீட்டர்ஸில் வந்து மெஷர் பண்ணலாம். ஒன் 1 by 10th power of 9 meter is equal to 1 nanometer. 1 meter is equal to 10 power 9 nanometer. Relative size radii in meter. Example 10 power minus 10. அதாவது ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு இல்லையா, ஹைட்ரஜன் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன் அதோட ரேடியை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 10 பவர் மைனஸ் 10. ஓகேங்களா. மாலிகுல் ஆஃப் வாட்டரோட ரேடியை வந்து 10 பவர் மைனஸ் 9 நானோமீட்டர். அடுத்தது மாலிகுல் ஆஃப் ஹீமோக்ளோபினோட ரேடியை வந்து 10 பவர் மைனஸ் 8 நானோமீட்டர். கிரைன் ஆஃப் சாண்ட் 10 பவர் மைனஸ் 4. அண்ட் 10 பவர் மைனஸ் 3. ஆப்பிள் 10 பவர் மைனஸ் 1. இது எல்லாமே வந்து ரேடியை. ஓகேங்களா. ரிலேட்டிவ் சைஸஸ் ஆஃப் ரேடியை. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஓகேங்களா. சாரி, ஃபிகர் 3.2ல பார்த்தீங்க அப்படின்னா an image of a surface of silicon image. ஓகேங்களா. இது வந்து surface of siliconோட image. We might think that if atoms are so insignificant in size, why should we care about them? This is because our entire world is made up of atoms. ஓகேங்களா. என்ன அப்படின்னா நம்ம ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, ஆட்டம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சைஸில் வந்து இன்சிக்னிஃபிகண்ட்டாக வந்து இருக்கு. ஆனால் நம்ம ஏன் அதை பற்றி கேர் பண்ணிக்கணும் அப்படின்னா பிகாஸ் இந்த என்டையர் வேர்ல்டில் வந்து ஆல் திங்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். வி மே நாட் பி ஏபிள் டு see them. நம்மளால அதை என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்மளால அதை வந்து பார்க்க முடியாது. பட் தே ஆர் தேர். ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா இடத்துலையும் வந்து என்ன இருக்கு அப்படின்னா மேட்டர்ஸ் அப்படின்றது வந்து இருக்கு. த்ரூ மாடர்ன் டெக்னிக்ஸ் we can now produce magnified images of surface of elements showing atoms. ஓகேங்களா. இந்த மாடர்ன் டெக்னாலஜி இருக்கும்போது இந்த மாடர்ன் டெக்னிக்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு எலமெண்ட்டோட சர்ஃபேஸை நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து சி பண்ண முடியும். அதை வச்சு தான் வந்து ஃபிகர் 3.2ல வந்து இமேஜ் ஆஃப் அ சர்ஃபேஸ் ஆஃப் சிலிகான். வாட் ஆர் தி மாடர்ன் டே சிம்பிள்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ்? டால்டன் was the first scientist to use the symbol of element in very specific sense. ஓகேங்களா. யார் வந்து ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸோட சிம்பிள்ஸை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து டால்டன். he is the first scientist to use these symbols for elements in a very specific sense. ஓகேங்களா. when he used a symbol for element, he also meant a definite quantity of that element. ஓகேங்களா. இவர் வந்து சிம்பிளை வந்து நம்ம மென்ஷன் பண்ணும்போது குவான்டிட்டி ஆஃப் எலமெண்ட்டையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. தட் இஸ் ஒன் ஆட்டம் ஆஃப் தட் எலமெண்ட். ஒரு ஆட்டம், ஒரு எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆட்டம் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து டிஃபனைட் பண்ணியிருக்காரு.
நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து பெர்சிலியஸ் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு எலமெண்ட் இருக்கு அப்படின்னா எலமெண்டோட சிம்பிள்ஸ் வந்து எது எது எப்படி மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன் ஆர் டூ லெட்டர்ஸ் ஆஃப் அ நேம் ஆஃப் தி எலமெண்ட். ஓகேங்களா? அவர் டால்டன் சொன்னதுக்கு அப்புறமா இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு எலமெண்டோட சிம்பிள் இருக்கு இல்லையா அந்த சிம்பிள்ல வந்து ஒன் ஆர் டூ லெட்டர்ஸ் ஆஃப் தி நேம் ஆஃப் தி எலமெண்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிம்பிள்ஸ் ஆஃப் சம் எலிமெண்ட்ஸ் as proposed by டால்டன் ஃபிகர் 3.2 ஹைட்ரஜன்னா இப்படி இருக்கணும், கார்பன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ், சல்ஃபர், அயன், காப்பர், லெட், சில்வர், கோல்டு, பிளாட்டினா, மேக்குரி இது எல்லாமே வந்து டால்டன் வந்து சொன்ன சிம்பிள்ஸ். In the beginning, the names of the elements were derived from the name of place where they were found for the first time. ஓகேங்களா? இந்த ஸ்டார்டிங் இந்த பிகினிங் இருக்கு இல்லையா அந்த பிகினிங் டைம்ல வந்து இந்த எலிமெண்ட்ஸோட நேம்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா எந்த பிளேஸ்ல வந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணினாங்களோ அதை பேஸ் பண்ணி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் நேம் ஆஃப் காப்பர் வாஸ் டேக்கன் ஃப்ரம் கிரிப்டஸ். அதாவது கிரிப்டஸ் அப்படின்றது அந்த பிளேஸ்ல இருந்து காப்பரை வந்து ஐடென்டிஃபை பண்ணதுனால நேம் ஆஃப் தி காப்பர் வாஸ் டேக்கன் ஃப்ரம் கிரிப்டஸ். ஓகேங்களா? சம் நேம்ஸ் were taken from specific colors. For example, gold was taken from the English word meaning yellow. Nowadays, IUPAC, International Union of Pure and Applied Chemistry, is an international specific organization which approves names of the elements, symbols and units. ஓகேங்களா? ancient times அதாவது இந்த பிகினிங்ல வந்து இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி அப்படின்னா ஒரு எலிமெண்ட்டுக்கு வந்து எப்படி நேம் வைக்கணும் அப்படின்னா அது எங்கிருந்து வந்து ஐடென்டிஃபை பண்ணினாங்களோ அதுலேருந்து அதோட ஆரிஜின் நேம் வந்து இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதோட கலர் வச்சு மீனிங் எல்லோ அந்த கலரை வச்சு நம்மளால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேம் வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ ஐயூபிஏசி சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறமா இது வந்து ஐயூபிஏசி அதாவது இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் scientific organization. It only approves the name of elements, symbols and units. Many of the symbols are the first one and two letters of the elements in the name in English. ஓகேங்களா? அதாவது மெனி ஆஃப் தி எலிமெண்ட்ஸோட சிம்பிள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் அதாவது அந்த சிம்பிளோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் அண்ட் சிம்பிள் இஸ் ஆல்வேஸ் ரிட்டன் இன் அ கேபிட்டல் லெட்டர் அப்பர் கேஸ். அதாவது ஒரு எலிமெண்ட்டோட நேம் எழுதும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இட் ஷுட் பி இன் கேபிட்டல் லெட்டர். தி செகண்ட் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன், அலுமினியம் அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஹைட்ரஜனில் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்திருக்கோம் அது வந்து கேபிட்டல் லெட்டர். செகண்ட் வந்து அலுமினியம் ஏ செகண்ட் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டர் ரெண்டுமே வந்து கேபிட்டல் லெட்டராக இருக்கக்கூடாது. கோபால்ட் CO ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் ஓ வந்து ஸ்மால் பட் இட் கேனாட் பி CO கேபிட்டல் ஓ வந்து இருக்கக்கூடாது. Symbols of same elements are formed from the first letter of the name and letter appearing letter in the name. ஓகேங்களா? இந்த symbols of elements இருக்கு இல்லையா symbols of some elements formed from the first letter of the name and letter. ஓகேங்களா? For examples chlorine Cl, zinc Zn, etc. Other symbols have been taken from the names of elements in Latin, German or Greek. ஓகேங்களா? அதர் சிம்பிள்ஸ் எல்லாம் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து லாட்டின், ஜெர்மன் ஆர் கிரீக். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் ஆஃப் தி அயன் இஸ் Fe. ஆனால் இந்த அயனுக்கு வந்து IR வந்து இருக்கணும். ஆனால் இதோட சிம்பிள் வந்து என்னென்னா Fe. இதோட அதாவது அயனோட லாட்டின் நேம் வந்து என்ன அப்படின்னா ஃபெரம். ஓகேவா? அதனால Fe. சோடியம் வந்து SO தான் வந்து இருந்திருக்கணும். ஆனால் Na. இந்த சோடியமோட நாட்ரியம். ஓகேவா? சோடியம் அப்படின்றது வந்து எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னா நாட்ரியம் அப்படின்றது வந்துச்சு. அதனால Na. பொட்டாசியம் அப்படிங்கும்போது P ஸ்மால் ஓ வந்து இருந்திருக்கணும். ஆனால் கே அப்படின்றது எதுலேருந்து வந்து கேலியம். ஓகேங்களா? therefore each element has a name and a unique chemical symbol. ஓகேங்களா? unique chemical symbol அதான் இந்த ஃபிகரில் வந்து கொடுத்துருக்காங்க. டேபிள் 3.1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா தி above table was given for you to refer whenever a study about elements. Do not bother to memorize all in one go. With the passage of time and repeated usage will automatically be able to reproduce the symbols. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா அட்டாமிக்
அட்டாமிக் மாஸ் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தான் நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. தேங்க் யூ.